ப்ரோ பொட்டுக்கு $2000 இன்வெஸ்ட் பண்ணினா மந்த்லி எவ்வளவு மாதிரி கெயின் எடுக்கலும்? இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இத்தனை பெர்சன்டேஜில் உங்களுக்கு கெயின் வரும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதோட பேரு ROI ஸ்கீம். அது ஒரு பொன்சி ஸ்கீம், பிரமிட் ஸ்கீம். நிறைய இருக்குது. நீங்க உங்களோட பணத்தை தாங்க $1000 இல்லாட்டி $100 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வீதம் தருவோம். நோ மேடர் வாட், ஒவ்வொரு நாளும் ஒரு வீதம் தருவோம். அப்படி இல்லாட்டி 1 to 2 வீதத்துக்குள்ள உங்களுக்கு தருவோம். லொஸ்ஸே வராது அப்படின்னு சொல்லி யார் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி உங்களோட பணத்தை எடுக்காங்கன்னு சொன்னா அதோட பேரு தான் பிரமிட் ஸ்கீம், பொன்சி ஸ்கீம். ஓகே, அது மாதிரி நிறைய பிளாட்ஃபார்முகள் வந்து பார்த்துருக்கேன். சரியான அந்த மாதிரி பிளாட்ஃபார்முகள் ஒரு 3 to 6 மாதத்தை தாண்டி ரன் ஆகாது. இந்த மாதிரி பிரமிட் பொன்சி ஸ்கீம்லாம் 3 to 6 மாதம் மேக்சிமம். சில பொன்சி ஸ்கீம்களில் பெரிய பெரிய லீடர்ஸ் மாதிரி அதாவது லீடர்ஸ் சில அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு பே காட்டி ஒரு வருஷம் வரை இழுத்துட்டு போவாங்க. அதுக்கு பிறகு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிற எந்த ஒரு பொன்சி ஸ்கீமையும் நான் பார்த்துல. எல்லா பொன்சி ஸ்கீமும் ஒரு இடத்துல போய் கலாப்ஸ் ஆகும். ஸோ நான் இந்த வீடியோ செஞ்சிருக்கிற இந்த டைம்ல MyV3 Ads சொல்லி ஒரு பெரிய பிரமிட் ஸ்கீம் வந்து இந்தியாவில் கலாப்ஸ் ஆகிற கட்டத்தில் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் இந்த MyV3 Adsல இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நம்ப தன்மையாக இருக்கு. அதில் எப்படின்னா அது ட்ரேடிங்கோ கிரிப்டோ சம்மந்தப்பட்டது இல்லை. அதுல எப்படின்னா இன்னும் வீடியோ பாக்குறேன், யூடியூப் வீடியோ பாக்குறேன். அதுல ஒவ்வொரு பேக்கேஜ் போட்டா இல்ல நம்மளுக்கு வர ஏர்னிங்ஸ் கூடுமா. ஓகே, யூடியூப் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் தரேன்னு சொன்னா இப்ப யூடியூப் வீடியோவை ப்ரொமோட் பண்ணதுக்காக அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு வீடியோ கொடுக்கானோன்னா அது கூட சேர்த்து ஒரு பணம் கொடுப்பான். அந்த பணத்தை அந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் எடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்க நீங்க அந்த வீடியோ பார்த்து கொடுக்கறதுக்குன்னு சொன்னா அது கன்செப்ட் வேற. ஓகே, அது நீங்க என்ன ஒர்க் பண்ணி கொடுத்து அதுக்கு சின்ன ஒரு நீங்க எடுக்கிற மாதிரி கன்செப்டுகள் வரும். ஆனா அங்க எவ்வளவு அந்த கன்செப்ட் பிழைக்குதுன்னா அதுல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணினா உங்களுக்கு வார ஏர்னிங்ஸ் கூடும். நீங்க சின்ன பேக்கேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வார இன்கம் சின்னதா இருக்கும், பெரிய பேக்கேஜ் போட்டா வார இன்கம் பெருசா இருக்கும். இங்கதான் அந்த விஷயம் ஸ்கெட்சி ஆகுது, இங்கதான் விஷயம் பிழைக்குது. ஸோ இது ஒரு பிரமிட் ஸ்கீம், ROI ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த ROI ஸ்கீம், பிரமிட் ஸ்கீம் எல்லாம் கன்செப்ட் ஒன்று தான். நீங்க பணம் கொடுத்தா இத்தனை வீதம் பணம் உங்களுக்கு வரும், இத்தனை மடங்காகி வரும், இத்தனை நாள்ல வரும் உங்களோட பணம்ங்கிறது அந்த பிரமிட் ஸ்கீம். பிளஸ் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்க போடுற காசில 10 வீதம் தருவோம். அடுத்தது அதுக்கு பைனரி ஸ்ட்ரக்சர், யூனிலெவல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி அதுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வைப்பாங்க. பட் அவங்க சொல்ற ப்ராடக்ட் தானே அது சில நேரம் யூடியூப் வீடியோ பாக்குறதா இருக்கு, சில நேரம் நாங்க கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி தரோம் அது சொல்லுவாங்க. அப்படி கிரிப்டோ மைன் பண்றோம், உங்களோட பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மைன் பண்ணி உங்களுக்கு லாபம் தரேன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க சொல்ற கதை தான் வித்தியாசமா இருக்குமே தவிர கன்செப்ட் எல்லாமே ஒன்றுதான். உங்களோட பணத்தை தாங்க உங்களுக்கு இத்தனை வீதத்தால பெருக்கி தாரோம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இதுக்குள்ள நினைச்சு விடுங்க, அவங்க போடுற பணத்துல இருந்து 10 வீதம் தரோம். இதுதான் இந்த பிரமிட் ஸ்கீம், பொன்சி ஸ்கீம் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இப்படி ஒரு பெரிய பிரமிட் ஸ்கீம் ஒன்று தான் இந்த MyV3 Adsங்கிறது. அது இப்போ போய் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகிற ஆட்டத்தில் இருக்கு. இன்னும் எப்படி ஒரு 2-3 மாதத்துல அது டெஃபினட்டா கொலாப்ஸ் ஆயிரும். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் டெஃபினட்டா அது கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கு நீங்க என்ன தலைவில் இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ கலாப்ஸ் ஆகிறதுக்கு முதல் தான் அது பயங்கரமா ஷைன் ஆகி நிறைய பேர் கதைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கலாப்ஸ் ஆகிற கட்டத்தில் இருக்கீங்கிறத வழங்கெடுத்துக்கணும். ஸோ அப்படியான பிரமிட் ஸ்கீம்கள் மாதிரி AI ட்ரேடிங் போர்ட்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு வரும்னு சொல்லி உங்களுக்கு எந்த டார்கெட்டுமே தர முடியாது. மார்க்கெட்டை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே, நீங்க AI ட்ரேடிங் போர்ட் ஒன்று கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொன்னா ட்ரேட் எடுக்கும். மார்க்கெட் மேல பம்ப் ஆகக்குள்ள அது நல்ல ரேட்ல காயின் வாங்கிருக்குன்னு சொன்னா அதை வித்துட்டு ப்ராஃபிட் எடுக்கும். அப்படி இல்லையா எவரேஜ் பண்ணும். அது உங்களுக்கு இந்த $1 ரன் பண்றது, இப்ப நீங்க $2000 போட்டு $1 ரன் பண்றதுக்கு ஒரு மாதம் கூட போகலாம். இட் டிபெண்ட்ஸ், மார்க்கெட்ல தான் இருக்குது உங்களுக்கு வார ப்ராஃபிட். ஓகே, இங்க யாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணல. நீங்க $2000 கொடுத்தா உங்களுக்கு கட்டாயம் $20 ஒவ்வொரு நாளும் தருவோம்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணான்னு சொன்னா அது ஃபேக். இவ்வளவுதான் வருமா அவ்வளவுதான் வரும்னு சொல்லி எவரேஜா இவ்வளவு வருமான்னு சொன்னாலும் அதுவும் சொல்லல. இப்ப எவரேஜ் இப்ப உதாரணத்துக்கு இப்ப இவ்வளவு வரும்னு சொல்லி நாளைக்கு மார்க்கெட் ஃபேவர்லாம் போகுதோ, பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் பெரிய டம்ப் அவுட் ஆயிட்டு சொன்னா நல்ல ரேட்ல உங்களுக்கு காயின் எல்லாம் வாங்கும். அது விற்கிறதுக்கு நாளைக்கு மார்க்கெட் பம்ப் ஆகினதான் அது வில்லு வரும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கணும். ஸோ அதனால இவ்வளவுதான் வரும்னு சொல்லி யாராலையுமே ரியலான AI ட்ரேடிங் போர்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற யாராலுமே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல. அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணானோன்னா அது ரியலான ட்ரேடிங் போர்ட் இல்ல, அவன் பொன்சி ஸ்கீம் ரன் பண்றான்னு அர்த்தம். ஓகே, பி அவேர் ஆஃப் தட். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாவது இப்படியான ஸ்கீம்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, அதாவது நீங்க ஏதாவது ஸ்கீம்ல மாட்டிருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கீழே ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.